இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே! அதிமுக எம்எல்ஏக்களை கதறவிடும் சிஎம் விஜய். தமிழக அரசியலில் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தகட்ட அரசியல் பயணம் குறித்து பல்வேறு யூகங்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக சார்பில் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாதால் அவர்களின் எதிர்காலம் குறித்து தொடர்ந்து எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மற்றும் சில முன்னாள் எம்எல்ஏக்கள் தவேகாவில் இணைந்ததாக தகவல்கள் வெளியாகின. இதன் மூலம் மாநில அரசியலில் குறிப்பிடத்தக்க விவாதம் உருவானது. புதிய கட்சியில் இணைந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலை வரும் நிலையில் ஆரம்பம் முதலே கட்சியுடன் இருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. மேலும் ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் இணைந்தது குறித்து சமூக வலைதளங்களில் விவாதம் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் எதிர்கால இடைத்தேர்தல் சூழலை கருத்தில் கொண்டு புதிய அரசியல் முடிவுகளை எடுக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இவை அனைத்தும் அரசியல் வட்டாரங்களில் நிலவும் தகவல்கள் மற்றும் ஊகங்களாகும். கட்சி தலைமையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் போதுதான் முன்னாள் தலைவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து அடுத்த கட்ட பொறுப்புகள் குறித்து தெளிவான தகவல்கள் கிடைக்கும்.